ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 4 டாட் ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இதுக்கு வந்து நான் யூஸ்வலாக எப்போவுமே ப்ளவுஸ்க்குலாம் என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணுவனோ அது எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 4 டாட் ப்ளவுஸ். நம்ம யூஸ்வலாக 3 டாட் ப்ளவுஸ் பார்த்துருப்போம் அண்ட் பிரின்சஸ் கட்லாம் பார்த்துருப்போம். பட் 4 டாட் ப்ளவுஸ்ன்றது ஒரு நியூவான ஒரு டாட் மெத்தட் தான். ஸோ இதில் என்னென்னா, உங்களுக்கு 4வதாக ஒரு எக்ஸ்ட்ரா டாட் இருக்கும். 3 டாட்டில் இருக்கிறது போக 4வதாக ஒரு எக்ஸ்ட்ரா டாட் இருக்கும். இப்போ நம்ம 3 டாட் ப்ளவுஸில் இந்த மாதிரி பெல்ட் வச்சு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ பெல்ட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி 3 டாட்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். பட் இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 4வது டாட் சைடில் மார்க் பண்ணுறேன் இல்லையா? இதுதான் அந்த 4th டாட் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா, நமக்கு ப்ளவுஸில் சைட்ஸில் வர க்ரீசஸ் வராமல் இருக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸில் என்ன மாதிரி ஒரு கப் ஷேப் தருதோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான லுக்கும் தரப்போகுது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது பேக் க்ளோஸ் அண்ட் ஃப்ரண்ட் டீப் இருக்கிற ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பேக் க்ளோஸ் இருக்குது, பட் ஃப்ரண்ட்டில் டீப் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு டீப் இருக்கிறதுனால ஷோல்டர் மைனஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது ஷோல்டர் மைனஸ் சார்ட் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ மைனஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஷோல்டர் மைனஸ் என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நெக்கோடைய டீப் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அப்புறம் என்னுடைய ரெடி ஷோல்டர் என்ன அண்ட் என்னோட நெக்கோட ஷேப் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது மூணுமே இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ மைனஸ் அப்படின்ட்டு. ஸோ என்னோட நெக் டீப் ஃப்ரண்ட்டில் 7 இன்ச் கொடுக்குறேன். அண்ட் ரெடி ஷோல்டர் நான் 2 இன்ச் கொடுக்க போகிறேன். ரெடி ஷோல்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்குது இல்லையா, அதுதான் ரெடி ஷோல்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நெக்கோட ஷேப். அந்த ஷேப் என்ன கொடுக்க போகிறோன்னா, ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுக்க போகிறேன் கொஞ்சம். ஸோ இது என்னென்னா, ஸ்வீட் ஹார்ட்டே கொஞ்சம் டைமண்ட் ஷேப்டாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இது நமக்கு அந்த ஸ்வீட் ஹார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம மைனஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ரெடி ஷோல்டரில் 2 இன்ச் இருக்கிற பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் மைனஸ் சார்ட்டோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக் ஷேப் எங்கே இருக்கோ அந்த லைன் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மேலே நெக்கோட டீப்போட லைன் பார்க்கணும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். எனக்கு 7 இன்ச் நெக் டீப்பு. நெக் 7 இன்ச் டீப் இருக்குது. 7 இன்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை நான் கீழே பார்க்குறேன். எனக்கு 2 இன்ச்சஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ அந்த 2 இன்ச்சஸை நான் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் க்ளோஸ் நெக் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல் ஷோல்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 நான் மார்க் பண்ணிடுறேன். அடுத்து என்னோட ப்ளவுஸோட லென்த்து +1 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். ப்ளவுஸ் லென்த்துக்கு ஃப்ரண்ட்டோடைய லென்த் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம +1 கொடுத்து மார்க் பண்ணணும். அடுத்தது நம்ம ஷோல்டர் டவுன் கொடுக்கணும். ஏன்னா இது க்ளோஸ் நெக் இல்லை பின்னாடி. ஸோ க்ளோஸ் நெக்குக்கு ஷோல்டர் டவுன் இந்த சார்ட் மூலியமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற ஷோல்டர் டவுன் நம்ம கொடுக்கணும். என்னோட ஷோல்டருக்கு எனக்கு 1.5 இன்ச்சஸ் டவுன் வருது. ஸோ என்னோட ஷோல்டருக்கு நான் அந்த டவுன் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இங்கே நெக் வித் மாதிரி ஒன்று மார்க் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த நெக் ரவுண்ட் சார்ட் யூஸ் ஆகும். ஸோ உங்கள் நெக் ரவுண்ட் சார்ட் இதில் பாருங்கள், உங்கள் செஸ்ட்டுக்கு ஏற்ற நெக் ரவுண்ட் என்ன வருதோ அதை நோட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம நெக் ரவுண்டையுமே மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் டவுன் நான் மார்க் பண்ணிக்கிறேன் 1.5 இன்ச்சஸ். அடுத்தது இப்போது நம்ம நெக்கோடைய வித் அந்த சைடில் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது. ஸோ இங்கே நான் என்னோட நெக் ரவுண்ட் டிவைடட் பை 4 -1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன். அதை இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது அது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனும் வரைஞ்சிட்டேன். அடுத்து ஆம் ஹோலோட ஃபார்முலா. ஆம் ஹோல் ஃபார்முலா நம்ம செஸ்ட்டுக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே நான் செஸ்ட்டுன்னு சொல்கிறது நம்மளுடைய பஸ்ட்டோட ரவுண்டு தான். ஓகேவா, செஸ்ட்டுன்றது பஸ்ட். ஓகே, ஸோ நான் அந்த பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 போட்டுட்டு +1 கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய ப்ளவுஸுடைய லூசிங் மார்க் பண்ணணும். அதாவது நம்மளோட செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ண போகிறோம். ஸோ பேக் நமக்கு க்ளோஸ் நெக், அதாவது போட் நெக் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு எவ்வளோ லூசிங்னா 2 to 3 இன்ச்சஸ் லூசிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். அண்ட் மார்ஜினும் கொடுத்துட்றேன். அடுத்து நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்டுக்கு அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணிவிட்டு டாட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 இன்ச் டாட்னுமே நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மார்ஜினுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆம் ஹோலோட கர்வ் மார்க் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி சென்டர் நான் எடுத்துக்கிறேன். சென்டர் எடுத்துகிட்டு இப்போ மேலே நம்ம ஷோல்டர் எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மைனஸ் பண்ணதை நான் இங்கே கீழே செஸ்ட் லைன்லையுமே வரைஞ்சிக்கிறேன்.
அடுத்தது இப்போ ஆம்ஹோலுடைய கிராஸ் லைன் அந்த ஒரு மார்க் மாதிரி வரைஞ்சி கர்வ் கொடுக்கணும் இல்லையா, அந்த லைன் எவ்வளோன்றது இந்த சார்ட் மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு 1 inch வருது என்னோட செஸ்ட் ரவுண்டுக்கு. ஸோ அந்த 1 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்னோட கர்வ் வந்து நான் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ வந்து நம்மளோட நெக் வந்து போட் நெக் மாதிரி கொடுக்க போகிறோம் அண்ட் ரெடி ஷோல்டர் சின்னதாக வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மைனஸ் வந்து பண்ணணும், சென்டர் கேப் மைனஸ் சார்ட்டுன்ட்டு அது. ஸோ அதுக்கு வந்து ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மைனஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த நெக்கு கிட்ட லூஸ் வராமல் இருக்கும். ஸோ எனக்கு ரெடி ஷோல்டர் 2, ஸோ எனக்கு 3/4 inches மைனஸ் பண்ணணும்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே அந்த ஸ்லோப்லேருந்து ஒரு 3/4 inches மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு ஆம்ஹோல் கர்வ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது கூட இதை கனெக்ட் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது நம்மளோட ஸ்லோப்போடைய மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஸ்லோப்பில் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்மளோட நெக்கோட டீப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நான் பேக்கில் க்ளோஸ் நெக் அதாவது போட் நெக் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு 3.5 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட நெக் ஷேப்பை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்லோப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 1/2 inch வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி அது கீழே கனெக்ட் பண்ணி விட்ட மாதிரி இன்னொரு ஸ்லோப் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்னோட ரெடி ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி ஷோல்டர் ப்ளஸ் 1 inch கொடுத்து அங்கே நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது என்னோட நெக் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஸ்லோப்லையுமே நம்ம கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஷோல்டர்லையுமே கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து டீப் நெக்கு. ஸோ டீப் நெக்கான ப்ராசஸ் தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டில் நம்மளோட ஷோல்டர் தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஷோல்டருக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 தான் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். பேக்கில் பண்ணதே தான் பண்ணுறேன். நம்ம ஷோல்டர் மைனஸ் வந்து இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து நம்மளோட ஷோல்டர் டவுன் வந்து மார்க் பண்ணணும். டீப் நெக் இருந்துச்சுன்னா உங்கள் ஷோல்டர் டவுன் வந்து 1 inches வந்து இங்கே மார்க் பண்ணுங்கள். அடுத்தது நெக்கோட வித்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அது ஒரு 2.5 inches வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்லோப்புமே நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து ஆம் ஹோல் வந்து டீப் நெக்கோட ஆம் ஹோல் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து செஸ்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் 1/2 inch வருது என்னோட செஸ்ட்டுக்கு. ஸோ நான் அதை வந்து இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன வருதோ அதையுமே வந்து நான் லைன் மாதிரி வரைஞ்சிடுறேன். இப்போது நம்மளோட செஸ்ட்டோட ரவுண்டு மார்க் பண்ணணும். பேக்கில் 2 to 3 inches நம்ம லூசிங் கொடுத்தோம். பட் ஃப்ரண்ட் டீப் அப்படின்றதுனால ஒரு 1.5 inches லூசிங் கொடுத்தாலே போதும். ஸோ நம்மளோட செஸ்ட் ரவுண்டில் ப்ளஸ் 1.5 inches ஆட் பண்ணி டிவைடட் பை 4 கொடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்ஜின் இருக்குது இல்லையா, 1.5 inches அது கொடுத்துடுறேன். இப்போ நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஷோல்டர் மைனஸ் நமக்கு எவ்வளோ இருந்துச்சு, 2 inches வந்து மைனஸ் ஆச்சு. ஸோ இந்த 2 inches எங்கே மைனஸ் பண்ணணும்னா நம்ம ஃபுல் ஷோல்டர் 14.5 inches இருக்குது இல்லையா, அதில் 2 inches மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 6.25 வருதா, அதை இப்போ என்னோடய ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட இப்போ செஸ்ட் லைன் இருக்குது இல்லையா, அங்கேயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு நம்மளோட மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கணும். ஆம் ஹோலுக்கு எடுத்துட்டு அங்கே ஒரு மார்க் வந்து கொடுத்துருங்க. அந்த மிட் பாயிண்டில் வந்து ஒரு 1/4 inch உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃப்ரண்ட் இல்லையா, ஸோ கொஞ்சம் உள்ளே மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது கிராஸ்க்கு வந்து ஒரு 3/4 inches மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அந்த சார்ட்டில் ரெஃபர் பண்ண வேல்யூ தான். இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லோப் இருக்கு இல்லையா மிச்சம், அதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் நெக் டீப் மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் அபெக்ஸ் பாயிண்ட் ப்ளஸ் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ப்ளவுஸோட லென்த்து ப்ளஸ் 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் 1 inch கூட கீழே ஆட் பண்ணிக்கலாம் லென்த்தில். இப்போ எல்லாத்துக்குமே லைன்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைவோம் இல்லையா, கட் ஆஃப் மாதிரி, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். நம்மளோட நெக் டீப் வந்து நம்மளோட செஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த 1/2 inch பாயிண்ட்லேருந்து கீழே போனாலே அங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 inch மைனஸ் பண்ணிக்கணும் ஷோல்டரில். ஸோ எனக்கு கீழே போகுது இல்லையா, ஸோ நான் ஒரு 1/4 inch எக்ஸஸாக மேலே மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஷோல்டரில் வந்து லூஸ் இருக்காது, நெக்குமே குனியும் போது லூஸ் ஆகாது. அடுத்தது நம்மளுடைய ரெடி ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 2 + 1 inch கொடுத்து 3 inches நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக் வித் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த நெக் வித்லேருந்து எக்ஸஸாக ஒரு 1/2 inchலேருந்து 3/4 inch மார்க் பண்ணி நான் இங்கே என்னோட நெக் லைனில் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கிராஸ் லைன் மாதிரி கொடுத்து நெக்கோட ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் 4 inches-ஆ. அடுத்தது உங்களுக்கு இங்கே என்ன வந்துச்சோ அதுலேருந்து ஒரு 1/2 inch மைனஸ் பண்ணி கீழே வேஸ்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதை மார்க் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ வேஸ்ட்டில் டாட் வந்து கொடுப்போம் இல்லையா, ஸோ டாட்டுக்கு வந்து இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் 4 dot ப்ளவுஸ்க்கான டாட்டோட சார்ட், ஓகேவா. இதில் வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேஸ்ட்டில், ஆம் ஹோலில், சென்டரில், சைட்லன்னு சொல்லிட்டு எவ்வளோ டாட் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து
இங்கே வந்து இருக்கும். இது வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா டாட்டு, அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாட் சார்ட்டை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட செஸ்ட்டுக்கு ஏற்ற வந்து 2.5 inches வருது இங்கே வேஸ்ட்டில் டாட். ஸோ நான் அந்த 2.5 inches இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது வேஸ்ட் மார்க் பண்ணணும். வேஸ்ட் டிவைடட் பை 4 வந்து எனக்கு 7.5 inches வந்துச்சு. இப்போ இங்கே 3 inches மார்க் பண்ணிட்டேன், நடுவில் டாட் இருக்குது. இப்போ எனக்கு அந்த டாட்டை விட்டுட்டு மிச்சத்தை நான் மார்க் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த 3 டாட்டோட 2வது லைனில் வச்சுட்டு மிச்சம் 7.5 inches வந்து நான் அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டாட் போக என்னோட வேஸ்ட் வந்து கரெக்டாக வரும் இல்லையா. ஸோ நான் அதை அங்கே மார்க் பண்ணிடுறேன். அதை மார்க் பண்ணிட்டு அப்புறமா என்னுடைய மார்ஜின் இருக்கு இல்லையா 1 inches, அதையும் மார்க் பண்ணிடுறேன். இப்போ அதை சேர்த்த மாதிரி லைன்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட வேஸ்ட் டாட் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். செகண்ட் டாட்டில் மட்டும் ஒரு 1/2 inch மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. அந்த 1/2 inch பாயிண்டில் தான் ஜாயின் ஆகணும். நெக்ஸ்ட்டு அந்த 2வது டாட் லைனில் மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணணும். இது நம்ம யூஸ்வலாக பண்ணோம் இல்லையா, அதே தான். 3 மிட் பாயிண்ட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பாயிண்டில் 1/2 inch மார்க் பண்ணிக்கணும் வெளியே. அடுத்தது மிடில் இருக்கிறது வந்து 1/4 inch வெளியே மார்க் பண்ணிக்கணும். அடுத்ததில் வந்து 1, அதாவது 0.1 inches வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாட்டோட ஃபஸ்ட் லைனை மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை வச்சு செகண்ட் லைனை மெஷர் பண்ணுங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 1/2 inches வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நான் ஒரு 1/2 inches வந்து இங்கே மார்க் பண்ணிடுறேன். இப்போ இங்கே என்ன வந்துச்சோ டிஃப்ரென்ஸ், அதே தான் நம்மளோட அந்த மார்ஜினோட முதல் லைன்லையுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நம்ம டபுள்லாம் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ளவுஸில், பட் இங்கே அதே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட ஆர்ம் ஹோல் கிட்டே இருக்கிற அந்த மார்ஜின் லைனில் இருந்த 1/2 inch விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 0.1 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர்லையுமே 0.1 விட ஒரு லைன் எக்ஸ்ட்ரா, அதாவது 0.6 மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோலோட டாட்டை மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் டாட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்ம் ஹோல் டாட் மார்க் பண்ணுவோமோ அதே தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு இங்கே 1.5 inches வந்து வருது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அந்த 1.5 inches வந்து மார்க் பண்ண போகிறேன். 1.5 inches மார்க் எப்படி பண்ணுவோம்னா, நம்மளுடைய இந்த செஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் மேலே நம்ம இன்ச் டேப்பை வச்சு எடுத்துகிட்டே போகணும். அது எங்கே அந்த 1.5 inch வந்து அந்த கர்வில் டச் ஆகுதோ அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டையும் நம்ம அபெக்ஸ் பாயிண்ட்டோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ ஒரு 1/2 inch கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா 1/2 inch கீழே, அங்கே வந்து நம்மளோட அந்த டாட்டை 2ஆக பிரிச்சுக்கோங்க. முக்கான்னு வரும் இல்லையா, அந்த 3/4 inches ஒரு சைடு, இன்னொரு 3/4 inches இன்னொரு சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 1.5 inches வந்து வரும். நெக்ஸ்ட் நம்மளோட அந்த ஆர்ம் ஹோல் லைன் இப்போ கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதோடைய மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம அந்த ஆர்ம் ஹோல் டாட்டை எது வரைக்கும் ஜாயின் பண்ணணுமோ அதுக்காக தான். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் எடுத்துடுறேன். அது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 inch கூட நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் அந்த டாட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணாவும் ஓகே. அப்படி இல்லைன்னா நம்மளோட வேஸ்ட் டாட் என்ன கொடுத்தோமோ அதை வந்து இங்கே பாதியாக ஆக்கி அது வரைக்கும் கூட நம்ம டாட் வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட டாட்டோடைய கேப்பு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு என்ன மாதிரி ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் வேஸ்ட்டில் பாதியை கூட இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ரவுண்டடாக இருக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை பாதியாக்கி ஒரு 1/2 inch எக்ஸஸாக மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்மளோட 2 டாட் லைன்லையுமே 2வது டாட் லைனை மட்டும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாட்டை வந்து மெஷர் பண்ணுவோம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எனக்கு 4.5 கிட்ட வருது. ஸோ இப்போ 2வது டாட்டும் அந்த 4.5 கிட்ட வரணும். அது மாதிரி வச்சு நான் இங்கே எக்ஸஸாக தான் போகும். ஸோ அந்த எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. நம்ம அது யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா, இங்கே ஒரு லைன் அந்த நம்ம இப்போ ஒரு 1/2 inch கீழே மாதிரி மார்க் பண்ணோமே, அதோட இதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஒரு கர்வ் வந்து கொடுத்துடணும். இப்போ இதுதான் நம்மளோட நியூ ஆர்ம் ஹோல் அந்த கனெக்ட் ஆகிற கர்வ். நெக்ஸ்ட் சென்டர் டாட் கொடுக்க போகிறோம். சென்டர் டாட்டுக்கு இங்கே சார்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு 3/4 inches கூட ஒரு 0.1 inches வந்து கொடுக்கணும் என்னோட செஸ்ட் சைஸ்க்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னா 2ஆக பிரித்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது எது கூட கனெக்ட் பண்ணணும்னா கரெக்டாக நம்ம வேஸ்ட்லேருந்து பாதி எடுக்கணும். எடுத்துகிட்டு அது வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம அதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சைட் டாட்டுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம மார்ஜினோட லைன் இருக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் லைனு, அதில் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம அபெக்ஸ் பாயிண்ட் இருக்குது இல்லையா அது கூட கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ டாட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்லேயே இருக்கும் சைட் டாட் எவ்வளோன்னு 1/2 inch
கூட ஒரு 0.1 இன்ச் அளவுக்கு டாட் இருக்கணும். அதாவது 0.6 இன்ச் அளவுக்கு டாட் கொடுக்கணும் சைடில். ஸோ அதை வந்து நான் இங்கே 2ஆக பிரித்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளோட அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது கூட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த சென்டர் எடுக்கணும். இப்போ அந்த வரைஞ்ச லைன் இருக்கு இல்லையா, அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிடணும். அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி மேலே மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட அந்த 2 லைன் இருக்கு இல்லையா, டாட் லைன்ஸ், அது கூட வந்து இதை கனெக்ட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நம்ம கீழே இருக்க டாட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. எனக்கு 5.5 இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டாட்டை மெஷர் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ 2வது மார்ஜின் லைனை விட தாண்டி தான் அது போகும். அது வரைக்கும் அதை வச்சு நம்ம வந்து அது கூட கனெக்ட் பண்ணி விட்டுடணும் நம்மளோட அந்த மேலே முடிகிற இடத்த. இப்போ நான் கட் பண்ணுறேன். எது மாதிரி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணிடக்கூடாது. இந்த 4 டாட் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பெல்ட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னாலுமே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 டாட் ப்ளவுஸ், பிரின்சஸ் கட் வித் பெல்ட்லாம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, எக்ஸாக்ட்லி சேம் மெத்தடில் நம்ம இதுக்கு வந்து பெல்ட்டும் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே பெல்ட் இல்லாமல் எப்படி உங்களுக்கு பண்ணலான்றதை காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் பண்ணியிருக்க இந்த கட்டிங் மெத்தட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபேப்ரிக்லையுமே பண்ணலாம். பிகாஸ் இதில் நம்ம எல்லாமே சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் சீம் அலவன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துடலாம். வேஸ்ட் டாட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தேவை இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக அந்த டாட்டுக்கு உள்ள 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த கர்வ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துடணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம், அது தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சைட் டாட் வந்து நம்ம கட் பண்ணணும். அந்த வெளியெல்லாம் அது எப்படி கட் பண்ணோம்னா, அந்த கீழே இருக்க டாட் லைன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ மேலே ஒரு டாட் லைன் இருக்கு இல்லையா, அது கூட வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வைக்கணும். அது வந்து கொஞ்சம் தள்ளி போகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 1/4 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணதுனால தான் இப்போ அது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பிடிச்சே வந்து அந்த மார்ஜினுக்கு வெளியே இருக்க லைனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். அடுத்தது ஆம் ஹோலுக்கு நம்ம யூஸ்வலாகவே இப்படி தானே பண்ணுவோம். அந்த ஒரு டாட்டோட லைனை பிடிச்சி இன்னொரு டாட் மேலே வைப்போம். வச்சுட்டு நம்ம அந்த ஆம் ஹோலோட கர்வ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணிடலாம். இல்லைன்னா அதை கொஞ்சம் ஷேப் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆம் ஹோலுக்குமே நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த டாட் அப்படியே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தானே பண்ண போகிறோம். 1/2 இன்ச் வந்து 2 சைடும் வந்து இந்த மாதிரி சீம் அலவன்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ அந்த சென்டரில் ஒரு பீஸ் நமக்கு தேவையே கிடையாது இல்லையா. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு சென்டர் டாட்டை வந்து நான் இங்கே இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஹூக் அண்ட் ஐக் 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோப் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட்டில். கொடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுதான் நம்மளோட 4 டாட் ப்ளவுஸ்க்கான ஃபுல் கட்டிங் பேட்டர்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டாட்டுக்குமே வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம உள்பக்கமாக அந்த ஸ்டிச்சஸ் தெரிகிற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டோடைய 4 டாட் ப்ளவுஸ்க்கான கட்டிங். இப்போ நம்ம பேக்கில் வந்து இதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து நான் பேக்கில் வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் வைக்கும் போது கரெக்டாக ஆம் ஹோல் கூட மேட்ச் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு 1/4 இன்ச் கீழே தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த மார்ஜின்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டாட் இருக்குது இல்லையா, அந்த டாட்டை மடிச்சு விட்ட மாதிரி தான் இப்போ நம்ம மேட்ச் பண்ணணும். ஏன்னா அந்த டாட் ஸ்டிச் பண்ணிவிடுவோம் நம்ம, அப்புறமா தான் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா கீழே எப்படி இருக்கோ அதோட லென்த்தோட மேட்ச் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஆம் ஹோல் லைன் மார்க் பண்ண இல்லையா, அதை வந்து நம்மளோட ஆம் ஹோல் கர்வோட கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது கீழே பாட்டம் லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக தான் இருக்குது நமக்கு ப்ளவுஸில். சீம் அலவன்ஸில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது இல்லையா, அந்த ஜாயின் பண்ணுற இடம் மார்ஜினில் வந்து ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் பேக்கில் கீழே இருக்குது, 1/2 இன்ச் கீழே இறங்கி இருக்குது. பட் நமக்கு பேக்கில் லென்த் வைஸ் பார்க்கும்போது ப்ளவுஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்புறமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் கிட்ட வந்து இங்கே சென்டரில் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வை வந்து இந்த மாதிரி இப்போ ஜாயின் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் வரும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம சாஃப்ட் ஆக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த மார்ஜினில் கொஞ்சோண்டு பீஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நான் அது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்க போதும் நம்ம மார்ஜின்லன்ட்டு. அடுத்து நான் என்ன மெஷர் பண்ணி பார்க்குறேன். இங்கே பேக்கை வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். 14.5 இன்ச்சஸ் இருக்குது. எனக்கு வந்து பேக் ஹைட்டே 13.5 இன்ச்சஸ் தான். ஸோ இப்போ நான் அந்த 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி
பேக்கில் மார்க் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக வந்து என்னோடய பேக் லென்த்துமே வந்து கிடச்சிருக்கு. இல்லைனா வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் வந்து க்ளோஸ் நெக்குன்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். பட் சைட் மார்ஜின்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆனால் லென்த்தில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேக்கோட பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்லீவில் வந்து கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து ஒரு 2 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபுல்லுக்குமே வந்து 2 inches மார்க் பண்ணலாம். இல்லை மேலே பஃப் மட்டும் வேணும்னா இப்போ நான் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் 2 inches கொடுத்துக்கலாம், கீழே கொடுக்காம விட்டுடுங்க. அடுத்தது பஃபோடைய ஹைட்டு, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த லைன்லேருந்து ஒரு 1.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த 2 மார்க்குக்கும் சேர்த்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்மளோட ஸ்லீவோட லென்த்தை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லென்த்து அப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ண ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டேன். கிராஸ் லைனில் இப்போ நம்மளோட ஸ்லீவோட பேட்டர்ன் யூஸ்வலாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லீவ் பேட்டர்னை வந்து இப்போ நான் அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது வந்து பஃப் ஸ்லீவ் இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 inch கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி வரும், பெரிய ஸ்லீவ்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே இறக்கிட்டோன்னா நமக்கு ஆர்ம் ஹோலில் வந்து இடிக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். அந்த ஸ்லீவுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே இருந்து அந்த மிட் பாயிண்ட்டை வச்சு நான் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 1 inch வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுட்டு மிச்சத்தை அப்படியே அந்த பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ரஃபாக வரைஞ்சிட்டு அடுத்து நம்மளோட ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக இங்கே மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட பேட்டர்னை வச்சுட்டு எப்படி எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 inch மார்ஜின்லாம் மார்க் பண்ணுவோம் இல்லையா, எக்ஸாக்டாக அதை நான் பண்ணிட்டேன். ஸ்லீவோட லென்த் இருக்குது இல்லையா, அந்த லென்த்துக்கான லைனை நான் இந்த மாதிரி க்ராஸாக தான் போடணும், ஸ்ட்ரெயிட்டாக வரையக்கூடாது, க்ராஸாக வரையணும் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்மளுடைய ஸ்லீவ் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் மார்ஜினையும் மார்க் பண்ணிடுறேன். இது எப்படி இருக்கும்னா மேலே இந்த மாதிரி பஃப் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஹை பஃப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து நார்மல் ஸ்லீவ் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டுமே வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து வச்சு கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு ஸ்லைட் கர்வ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் என்னோடய ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் அந்த கர்வ் இருக்கு இல்லையா அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட 4 dot ப்ளவுஸ்க்கான மொத்த கட்டிங் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.